ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக்காக ஒரு லீஃப் எப்படி வரைகிறது அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனல் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இங்கே வர முடியும். ஓகேவா? எடுத்த உடனே வந்து லீஃப்க்கு வராதிங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து கற்றுக்கோங்க. அதில் உள்ளதை தான் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். வேறு எதுவுமே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெயிட் நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்மளோட சேனலில் டெய்லி அப்டேட் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீஃப் மாடல் வந்து ஈஸியான மெத்தடில் கற்றுக்கலாம். அது ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே ட்ரா பண்ணாதீங்க. இந்த மாதிரி டாட்டாக வச்சு லீஃப் மாடலை போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் வந்து வந்துடும். சென்டர் பாயிண்டில் வந்து டபுள் லைன் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் 2 பக்கம் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கணும். இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். லீவ்ஸ் வந்து போட 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 கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். இந்த டிசைன் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு பேசிக் லீஃப். ஃபஸ்ட் நான் வரைஞ்சிருக்கேன் அது. இப்போது செகண்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி டாட் வச்சு நீட்டாக வந்து ட்ரா பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஷேடிங் வந்து ரொம்ப பெருசாக கஷ்டமும் கிடையாது. ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் டிப்பை வச்சு இந்த மாதிரி லைட்டாக இழுத்தாலே வந்து வந்துடும். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு டார்க்காக ஒரு லைன் போட்டுட்டு போல்டாக லைனை வந்து சுற்றி கீழே வந்து அவுட்லைனை வந்து அழகாக போல்டு பண்ணணும். இந்த மாதிரி அவுட்லைனை வந்து நம்ம போல்டு பண்ணால் தான் அழகாக இருக்கும் பார்க்க. எந்த டிசைனாக இருந்தாலும் லீஃப் மட்டும் இல்லை, எந்த டிசைனாலும். அடுத்த டைப் பாருங்கள். சேம் மெத்தட் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் லீஃப். ஃபஸ்ட்டு ஒன் போட்ட மாதிரியே தான் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நீட்டாக போடுறீங்க. அவுட்லைன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லைன் வராது, டாட் வரும். டாட் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு போன லாங் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா. இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் வந்து சுற்றி வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லீஃப்மே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லீஃப் வந்து போட போட அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கே எப்படின்னு தெரியும். அடுத்த டைப் பாருங்கள். சேம் மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் போகிற மாதிரி தான். இதில் வந்து டபுள் லைன் வந்து சைடில் கொடுக்குறேன். வேறு எதுவும் உள்ள மாற்றோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துறோம். அந்த டபுள் லைன் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டியாக இருக்கும். பார்க்க இது ஒரு அழகான ஒரு லீஃப் டிசைனாக உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் போல்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லீஃப் டிசைன்ஸ் பாருங்கள். உள்ளே வந்து ஒரு லீஃப்குள்ளே நிறைய லீஃப், அதாவது ஒரு லீஃப் வரைகிறோம் அவுட்லைன், அதுக்குள்ளே குட்டி குட்டி லீஃப். இது பார்க்குறப்ப வந்து ஷேப்பாக இது வந்து எப்படி வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வரைஞ்சி பாருங்களேன், ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ அந்த குட்டி குட்டி லீஃப் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நீட்டாக கொடுங்க. அப்போ தான் பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோதான், டிசைன் முடிஞ்சு. அடுத்த லீஃப் டிசைன் வந்து உங்களுக்கு இஷ்டம் போல் கிறுக்கிக்கலாம். அதில் அழகாக அவுட்லைனை கொடுக்குறீங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணுறேன். இந்த லீஃபும் பார்க்குறக்கு அழகாக இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில். அடுத்த இது பாருங்கள். நம்ம வந்து போட்ட மாதிரியே தான் உள்ளே ஒரு குட்டி குட்டி லீஃப் போடுறோம். பட் இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் பாருங்கள். அவுட்லைனை வந்து இதை வந்து போல்டு பண்ணுறோம். சேம் மெத்தடு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லைன், அதாவது குட்டியாக ஒரு லைனு ஃபுல்லாக போடக்கூடாது, பாதியோடு ஸ்டாப் பண்ணிடணும். அதில் ஒரு சின்ன டாட்டு. இப்போ வந்து அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொடுத்துட்டு உள்ள எம்டியாக இருக்க ஸ்பேஸை வந்து அழகாக நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் லீஃபு. இவ்வளோ தான் வந்து டைப்ஸ் ஆஃப் லீஃப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் நிறையாவே இருக்குது. இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம எப்போதுமே நார்மலாக கையில் போகிற மெஹந்தி டிசைன் வந்து ஒரு லீஃபை வந்து அவுட்லைன் கொடுத்து உள்ளே வந்து அழகாக போட்டு செக் டிசைன். இது வந்து இப்போ போடுறது வந்து செக் டிசைன் வந்து குட்டி குட்டியாக போட்டாச்சு. ஓகே, பார்ட் 1 லீஃப் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து நிறைய வளவலன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தால் நமக்கு ஒரு போர் அடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. வீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வராதது எதுவுமே கிடையாது நமக்கு. லாஸ்ட்டாக வந்து நான் ஃபோட்டோ பின் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நம்மளோட பேஜை. கிளாஸ் போகணுன்னே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோஸை பார்த்தாலே போதும். சூப்பராக கற்றுக்கலாம். தேங்க்யூ.